ஹலோ டெவலப்பர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எந்தெந்த கம்பெனிக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன சொன்னாங்க, எந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க, அந்த டாஸ்க்கு நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணேன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு வீடியோவில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இன்டர்வியூக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது என்ன ரவுண்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு லேண்டிங் பேஜ் டிசைன் பண்ணுறது. எங்கே போனாலுமே ஒரு டாஸ்க்குன்னு சொல்லி ஒரு பெரிய லேண்டிங் பேஜை நம்மளுக்கு கொடுத்துறாங்க பண்ண சொல்லி. சரி, ஓகே, நம்ம எவ்வளோ கம்பெனிக்கு ஒவ்வொரு லேண்டிங் பேஜாக நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஸோ இப்போ எல்லா கம்பெனிக்கும் பண்ணி கொடுத்த லேண்டிங் பேஜ் வச்சாலே ஒரு லேண்டிங் பேஜுக்கு ஒரு 2000 3000 சார்ஜ் பண்ணால் கூட ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஸோ அந்தளவுக்கு லேண்டிங் பேஜ் நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இன்டர்வியூ டாஸ்க்லேயே இப்போ இதில் என்னென்னா நான் ப்ரீவியஸாக இன்டர்வியூ அட்டன் பண்ண கம்பெனியில் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஸோ அது என்னென்னா ஒரு லேண்டிங் பேஜ் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே போட்டு காமிங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் காமிச்சிருப்பேன் அந்த டாஸ்க் என்ன, தென் அந்த லேண்டிங் பேஜ் எப்படி நான் டிசைன் பண்ணேன்னு சொல்லி. ஸோ 3 ஹவர்ஸில் பண்ண ப்ராஜெக்ட் அந்த ஒரு லேண்டிங் பேஜ் டாஸ்க் அந்த கம்பெனிக்கு நான் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருந்தேன். ஸோ அந்த கம்பெனி இன்றைக்கி எனக்கு இன்டர்வியூ ஃபைனல் ரவுண்ட் ஒன்று வச்சாங்க. ஸோ எனக்கே தெரியாது அந்த கம்பெனியில் ஒரு 3 லெவல் தாண்டி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கம்பெனியில் பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி அந்த கம்பெனி சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அந்த கம்பெனிக்கு WordPress டெவலப்பர் ஹையர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் நிறைய கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுருக்காங்காட்டி ஸோ இந்த கம்பெனியை அட்டன் பண்ணுவோம்னு சொல்லி நான் அட்டன் பண்ண கம்பெனி தான் WordPress டெவலப்மெண்ட்க்கு நான் அந்த கம்பெனிக்கு அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களும் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதை நான் பண்ணிவிட்டு சரி, ஓகே, எப்படி கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ ஆக்சுவலி அந்த கம்பெனி பார்த்துட்டிங்கன்னா லிங்க்டின்லேருந்து என்னை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. WordPress டெவலப்மெண்ட்க்கு இப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அப்ளை பண்ணதாகவே எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். தென் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் டாஸ்க் கொடுத்தாங்க, கொஸ்டின் பண்ணாங்க, HR ரவுண்டு வச்சாங்க, டெக்னிக்கல் ரவுண்டு வச்சாங்க. அப்புறம் இப்போ ஃபவுண்டர் ரவுண்டு, லாஸ்ட்டாக CEO ரவுண்டு வச்சுட்டாரு. ஸோ இப்போ என்கிட்ட அந்த கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஹெச்ஆராக நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ரீவியஸ் சேலரி, எக்ஸ்பெக்டேஷன் சேலரி. ஸோ ஆக்சுவலி HR நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் எது தான். இதுக்கு நீங்கள் போல்டாக பதில் சொல்லிட்டிங்கனாலே போதும், மேக்ஸிமம் HR ரவுண்டு கிளியர். தென் டெக்னிக்கல் ரவுண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவருக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஒரு விதமாக நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ அவர் ஒரு விதமாக கற்றுருப்பார். ஸோ அப்போ அவர் கொடுக்க போகிற டாஸ்க்குக்கு நீங்கள் அதுக்கு எப்படி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பயம் இல்லாமல் சொல்லுங்கள். நானும் அப்படி தான் சொன்னேன். சரி, ஓகே பிரவீன் சொல்லிட்டு நம்மளுக்கு டாஸ்க் கொடுத்துட்டாரு. டாஸ்க் கொடுத்துட்டு எனக்கு 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். நானும் சரின்னு சொல்லிட்டு 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். தென் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டாஸ்க் முடிச்சுட்டு HR எனக்கு சொல்லியிருந்தாங்க, ஒரு 1 வீக் எனக்கு டைம் கொடுங்க, நாங்கள் நிறையா கேண்டிடேட்ஸ் பார்த்துட்ருக்கோம், அதை நான் ஃபைனல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவ்வளோதான், நம்மளுக்கு வராது அப்படின்னு நினச்சிருந்தேன். தென் ஒரு போன வீக் பண்ணியிருந்தேன்னா, தென் எனக்கு சாட்டர்டே எப்படி சொல்லியிருந்தாங்க, பிரவீன் நீங்கள் லெவல் 3ல் செலக்ட் ஆகிருக்கீங்க. லெவல் 3யா, எப்படா நம்ம லெவல் 3 வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு HR ரவுண்டு, டெவலப்பர் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக CEO ரவுண்டு வச்சுட்டு சேலரி பேக்கேஜ் பேசிவிட்டு ஜாயினிங் டேட்லாம் பேசினாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோடா சேலரி பேக்கேஜ் பேசினேன் அதை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. ஸோ ஆக்சுவலி நான் சேலரி கேட்டது 30,000 அபோவ் கேட்டிருந்தேன். ஸோ WordPress டெவலப்பருக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் 25 to 30 ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் அட்டன் பண்ணியிருக்க கம்பெனியில் எனக்கு 30,000 பேக்கேஜ் தரக்காங்க ரெடியாக இருக்காங்க. தென் அது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னை. ஆக்சுவலி நான் கோயம்புத்தூர்லேருந்து நான் சென்னைக்கு அப்ளை பண்ணிருக்கேன். சென்னையிலேருந்து நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம சர்க்கிளே நிறையா பக்கம் ஜாப் இருக்குது. அது நம்மளுக்கு எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறது தான் நம்மளுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ கிடைக்கிற பக்கம் தான் நம்ம போக முடியும், அதுவும் கரெக்டு தான். ஸோ நீங்கள் ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற முக்கியம் இல்லை, எவ்வளோ ஜாப் அப்ளை பண்ணுறீங்கிறது தான் இருக்குது. ஸோ டு பி ஃப்ரேங்க், நீங்கள் ஒரு 10 கம்பெனி அட்டன் பண்ணால் தான் அதில் உங்களுக்கு ஒரு 5 கம்பெனி வரும். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஒரு 10:1 ரேஷியோ, நீங்கள் 10 கம்பெனி அப்ளை பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு கம்பெனி செலக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ எல்லா கம்பெனியுமே பெரிய பெரிய கம்பெனிஸில் எல்லாருமே ஒர்க் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டால் யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் ட்ரூத். ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரிலேட்டிவ்ஸ், என்னோடய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு நல்ல ஜாப்பில் ஒரு ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க.
ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ எப்படின்னா வந்துட்டு ஒரு டெவலப்பர், இப்போ வந்துட்டு ஒரு வெப்சைட் டெவலப்பர் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வெப்சைட் வந்துட்டு டிசைன் கொடுத்தா இப்படி பண்ணி வைக்க தெரியும். ஸோ ஆஸ் அ ஒரு கோடராக வந்துட்டு ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா வந்துட்டு டிசைன் கொடுப்பா நான் பண்ணித்தரேன், அவ்வளோதான். அவருக்கு ஸ்டார்டிங் டிசைன் டு எண்டிங் டிசைன் வரைக்கும் தான் ஒரு பண்ண தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த படிச்சுட்டு கோர்ஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்துட்டு இதுதான் தெரியும். தென் அதே மாதிரி வந்துட்டு ஒரு டெவலப்பருக்கு வந்துட்டு சர்வர் சைட் ஒர்க் பண்ண தெரியுமான்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு தெரியாது. ஸோ நிறையா பேர் வந்துட்டு டிஎன்எஸ் எப்படி பாயிண்ட் பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிள் விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் விஷயம், இந்த டிஎன்எஸ் பாயிண்ட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு இந்த பக்கம் இருக்க நேமை காப்பி பண்ணி இந்த பக்கம் போகிறது தான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது தான். தென் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வேர்ட்பிரஸ் ஆகட்டும் கோடிங் ஆகட்டும் நம்ம எதில் பண்ணாலுமே வந்துட்டு ஃபார்மில் 2 மெயில் வந்துட்டு சென்ட் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் இந்த ஒரு கொஸ்டின் வந்துட்டு எங்கே போனாலும் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்காம உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூவே எடுக்க மாட்டாங்க. நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நான் அட்டன் பண்ண கம்பெனி வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு எனக்கு இந்த கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஸ்டின் வந்துட்டு கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. தென் அடுத்து வந்துட்டு டேட்டா பேஸ் நேம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த வெப்சைட்டில் இருக்கிற இந்த சர்வரில் இருக்கிற வெப்சைட் எடுத்து நீங்கள் இந்த சர்வரில் எப்படி மூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கேட்டிருக்காங்க. நீங்கள் மைக்ரேட் பண்ணக்கூடாது, ஃபைலை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு எப்படி மூவ் பண்ணுவீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா கேட்பாங்க. ஸோ டெக்னிக்கல் ரவுண்ட்னாலே இது தான் கேட்பாங்க. தென் உங்களுக்கு டாஸ்க் தராங்க பார்த்தியா. ஸோ சிம்பிள் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்துட்டு லேண்டிங் பேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டாஸ்க்காகவே வரும். அப்படி எனக்கு ஒரு டாஸ்க் வந்தது தான் நான் இப்போ வந்துட்டு செலக்ட் ஆகி இப்போ வந்துட்டு எனக்கு 30,000 வந்துட்டு சேலரி நான் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி அது இன்னும் வந்துட்டு எனக்கு ஃபைனல் பண்ணலை. அவங்க வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் 30 above கேட்டிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு நாளைக்கு வந்துட்டு இன்னொரு கால் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர்கிட்ட ஜென்ரல் கால் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கால் மட்டும் நான் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு நான் கேட்குற சேலரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேலரி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நான் கண்டிப்பாக மூவ் ஆன் ஆயிடுவேன். ஸோ எல்லாருக்குமே சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டே இருங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு இப்போ எனக்கு 5ஆம் தேதி எனக்கு வந்துட்டு ஒரு கேண்டிடேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அந்த கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேம்பெயின் வந்துட்டு அந்த 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே எனக்கு 8ஆம் தேதியே கேண்டிடேட் கிடச்சிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு மீதி அந்த 2 நாள் கேம்பெயின் வந்துட்டு சும்மாவே தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவங்க மறந்துருக்கலாம், கேம்பெயினை என் பண்ண மறந்துருக்கலாம், இல்லைனா வந்துட்டு வேறு கேண்டிடேட்ஸ் பார்க்கலான்னு கூட வெயிட் பண்ணிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு எல்லா இப்போ உங்களுக்கு காமிக்கிற எல்லா ஜாப் போர்ட்டலுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜாப் வேக்கன்ட் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு ஒரு 20 to 30 கம்பெனி வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள், அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அதில் அட்டன் பண்ணுங்கள். 20 கம்பெனி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கம்பெனி வந்துட்டு இன்டர்வியூ கூப்பிடுவான். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு 2 கம்பெனி இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அதிலையும் போய் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பக்கம் வேலை கிடச்சிருச்சா திருப்பி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூ வந்துட்டு அட்டன் பண்ணிட்டா வேறு பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு நீட் இல்லை. ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு கம்பெனியில் வந்துட்டு எப்படியெல்லாம் நம்மளுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களால் வந்துட்டு எல்லா இன்டர்வியூமே வந்துட்டு ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா ஐயோ என்ன கேட்பாங்க, ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசுவாங்களான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு யாருமே இங்கிலீஷ்லேயே பேச மாட்டாங்க. ஹெச்ஆர் ரவுண்டு மட்டும் தான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே இருக்கும். உங்களால் பேச முடியலன்னா நான் வந்துட்டு தமிழில் பேசலாம் ஓப்பனாக கேட்டுருங்க. ஸோ அப்படி ஓப்பனாக கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்களும் சரிப்பா தமிழே பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் தப்பாக இங்கிலீஷில் பேசிட்டு நீங்கள் தப்பாக இங்கிலீஷில் பேசுகிறப்ப வந்துட்டு நீங்கள் என்ன ஒரு கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே வந்துட்டு அது உங்களுக்கு தெரியாது, தப்பாக சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டு பி ஃப்ரேங்க் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வரல, இன்டர்வியூவில் வந்துட்டு இங்கிலீஷ் பேச வரலன்னா நான் வந்துட்டு தமிழில் பேசலாமா, எனக்கு என்ன தெரியும்னு வந்துட்டு நான் தமிழில் சொல்கிறேன், என்னால் இங்கிலீஷில் வந்துட்டு அவ்வளோ ப்ரீஃபாக சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுங்க. அவங்க உங்களை வேணாம் சொல்ல வேணாம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை தப்பாக பேசி உங்களுக்கான ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு தங்க முட்டையை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு 1 or 2 ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காதீங்க. அப்ளை பண்ணுங்கள், இஷ்டத்துக்கு அப்ளை பண்ணுங்கள், காசு பண்ணாமல் எல்லா ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள், எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இதனால் நம்மளுக்கு எந்த லாஸும் கிடையாது. வந்தால் மழை போனால் அந்த மாதிரி நினச்சிட்டு எல்லா கம்பெனியும் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும்.